சரி, இந்த மெட்டாவர்ஸ் பற்றி பார்ட் 1ல் வந்து ஒரு சும்மா பேசிக்ஸ் ரியாலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து மெட்டாவர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு என்ன, நிறைய பேர் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டியை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஆக்சுவலி சார்ட் ஆஃப் லிட்டில் டிஃப்ரெண்ட். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி சிமிலர் டெக்னாலஜிஸ் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்க அண்ட் இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றியும் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸான வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்ட் ரியாலிட்டி ரிலேட்டடாக சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் லூசிட் ட்ரீமிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூல் கெட் பிட் மோர் ஐடியா இன் டு வாட் இஸ் கோன் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் அகெயின் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் சே வந்து இது ரிலேட்டடாக வந்து ஏதாவது மூவிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நிறைய படம் இருக்குது. ஒன்று வந்து ஐ வில் சே இது ரெடி பிளேயர் 1 அப்படின்ற ஒரு படம் இருக்குது. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், விச் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் செரகேட்ஸ்னு நினைக்கிறேன். செரகேட்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து இட் கிவ்ஸ் sort of like a future if a metaverse வந்து if it becomes a really huge industry ஆச்சு and the world is really loving it அப்படின்னு வச்சுக்கோங்களேன், and the future will become like surrogacy அப்படின்ற ஒரு படம் இருக்குது, ப்ரூஸ் வில்லிஸோட படம். அந்த படத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த மூவி வந்து இட் இஸ் நாட் மெட்டாவர்ஸ், பட் மெட்டாவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுன்றது வந்து அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் பேசிக்லி அந்த படத்தை பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெட்டாவர்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி இது எல்லாத்துலேயும் வந்து வி கான் ஃபீல். ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளம். அதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் இருக்குது. நீங்கள் ரெடி பிளேயர் 1ல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சூட் மாரி போட்டுப்பாங்க. ஸோ யூ கெட் த டாக்டைல் ஃபீல். உங்கள் யாரும் தொட்டாங்கன்னா யூ வில் இமீடியட்லி ஃபீல் தட் ஓகே சம்மன் இந்த இடத்துல தொட்டாங்க, இதே மாதிரி இந்த 5 fingers வச்சு தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஃபீல் இட். அதே மாதிரி இஃப் சம்மன் பஞ்சஸ் யூ அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பெயின் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்ற மாதிரி இட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு அந்த டாக்டைல் ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த செரகேட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஐ திங்க் செரகேட் தான் நினைக்கிறேன், ப்ரூஸ் வில்லிஸோட படம். அதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து வில் டாக் இன் டு அ பாட், ஒரு பாடு மாதிரி இருக்கும். அந்த பாடுக்குள்ளே நம்ம போயிட்டு அண்ட் வில் ஜஸ்ட் ப்ளக் அவர் செல்ஃப் இன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே வந்து ஒரு ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட் வந்து விச் இஸ் ரியலி ரியலிஸ்டிக். ஸோ அதுக்கு வந்து வயசாகாது எதுவும் கிடையாது. பட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், அது போய் வேலையை செய்யும். ரோட்டில் போகிறது, பஸ்ஸில் ஏறி போகிறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, அண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து ஃபேஸ் பண்ணுறது, மீட்டிங்ஸ் எடுக்கிறது, இதுமாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த ரோபோட் செய்யும். பட் அந்த ரோபோட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். அதில் ஆட்டோ பைலட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இந்த மெட்டாவர்ஸு, இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி இவங்களால் வந்து ஏன் வந்து மக்கள் வந்து அந்தளவுக்கு இதெல்லாம் பல வருஷமாக இருக்குது, ஏன் வந்து மக்கள் அந்தளவுக்கு வந்து இதில் ஈர்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் வந்து அந்த படத்தில் அச்சீவ் பண்ணுற விஷயம் வந்து மெட்டாவர்ஸ் அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி பண்ணணும்னு நினைக்குது, பட் இட் கேன் டூ இட். அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ அதான் சொன்ன மாதிரி ரெடி பிளேயர் 1 இருக்குது அண்ட் மைனாரிட்டி ரிப்போர்ட். நிறைய படத்தில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்ட் ரியாலிட்டி இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு லுக் இன் டு இட். ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது வந்து யாருக்குமே சொன்ன மாதிரி ரியாலிட்டி வர்சஸ் ட்ரீம் என்னவோ அதே தான் வந்து ரியாலிட்டி வர்சஸ் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாலிட்டியில் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து வி கெட் ஸோ மெனி திங்ஸ். நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் இந்த என்டையர் வேர்ல்டை பற்றி. அவுட் சைட் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அந்த லைட் அதிகமாக இருக்குது, கண் வந்து நம்ம சுருக்கிறது, இந்தமாரி வந்து எக்கச்சக்க டாக்டைல் நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். டாக்டைல்ன்றது டச் பண்ணி சென்சர்ஸ் ஃபீலிங் ஆகிறது, பட் அது இல்லாமல் வந்து நம்ம விஷுவலாக கண்டுபிடிக்கிறது இருக்குது. வேறஸ் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து நிறைய விஷயம் வந்து இட்ஸ் எ பியூர்லி விஷுவல் திங் தான். நம்மளுக்கு சில ஃபீட்பேக்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் லைக் அந்த கண்ட்ரோலர்ஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த கண்ட்ரோலர்ஸ்லையோ இல்லை வ்ரிஸ்ட் பேண்ட்லேயோ வந்து வில் கெட் சம் ஃபீட்பேக். ஓகே, நம்மளுக்கு வந்து கிட்டக்க செவுத்து அடிக்கிறோம் அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் அ லிட்டில் ஷாக்கு. அந்த மாதிரி வந்து யூ கெட் சம்திங். பட் இது வந்து ஹவு ஃபார் இட்ஸ் கோன் ஒர்க் அப்படின்றது தான் வந்து இதில் பிரச்சனையே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வில் கெட் அ பெட்டர் ஐடியா ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் மெட்டாவர்ஸ், வெதர் திஸ் வில் சர்வைவ் ஆர் திஸ் இஸ் ஜஸ்ட் another fad அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்குறது வந்து மைக்ரோசாஃப்ட் ஹோலோ லென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது
இது வந்து இதுவும் கொஞ்சம் வருஷமாக இது இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இதை வந்து அவங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என்டர்பிரைஸ் செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் அண்ட் இன்ஜினியரிங் செக்மெண்ட், இந்தமாரி ஏரியாஸில் வந்து தே ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் இட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஆக்மெண்ட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து பீப்புள் ஃபோக்கஸ்ட் ஆன் கன்சியூமர் செக்மெண்ட். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டே ட்ரீம். ஸோ Pixel 4 வந்து இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து நான். அண்ட் வெரி ஃபியூ பீப்புள் வந்து ஹேட் திஸ் ஒன். ஸோ அது என்னென்னா 2016 வந்து அந்த டே ட்ரீம் வெர்ச்சுவல் ஹெட்செட், இது இன்னும் என்கிட்ட இருக்குது, அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த டே ட்ரீம் வெர்ச்சுவல் ஹெட்செட் வந்து Pixel 4 ஃபோன் கூட வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் வாங்கி டெஸ்ட்லிங்லாம் பண்ணி, ஸோ இட் வாஸ் வெரி ஃபன். ஆக்சுவலி ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அதில் எடுத்து போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம். அண்டு இது அப்புறம் வந்து சாம்சங் கியர் விஆர், அதுக்கப்புறம் ஹெச்டிசி, இதுமாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஏன் வந்து இட் டிடன்ட் கேட்ச் அப். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அது போய் வாங்கணும்னு நினச்சா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்காது. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து தே ஃபோக்கஸ்டு பியூர்லி ஆன் கன்சியூமர் செக்மெண்ட். ஸோ கன்சியூமர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இஃப் இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் அப்படின்னா வந்து அது பாதி ஃபங்க்ஷன் ஆகும்ப்பா அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் பி வெரி அட்ராக்டிவ், இட் இஸ் ஹார்ட் டு செல் இட். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கூகுள் டே ட்ரீம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க கூகுள். அண்ட் இட் வாஸ் ரன்னிங் ஃபார் ஃபியூ இயர்ஸ். அந்த ஹெட்செட்லாம் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அண்ட் பட் இட் டசன்ட் ஒர்க் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆக்குலஸ் ரிஃப்ட் வந்து தே ரைஸ்டு சம் இனிஷியல் கேபிட்டல், சீரியஸ் கேபிட்டல்லாம் ரைஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி வந்து ஃபேஸ்புக் வந்து அவங்கள பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஆக்குலஸ் ரிஃப்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபேஸ்புக் மெட்டான்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஊண்டுதல் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஆக்குலஸ் ரிஃப்ட் அப்படின்றது தான். ஸோ என்கிட்ட வந்து ஆக்குலஸ் ரிஃப்ட் DK2 இருக்குது. ஸோ விச் இஸ் பேசிக்லி அ டெவலப்மெண்ட் கிட் 2 அப்படின்றது தான். அண்ட் இது வந்து பியூர்லி ஃபார் டெவலப்மெண்ட் தான். ஸோ நாட் ஃபார் எனி கமர்ஷியல் யூஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே டிடன்ட் ரிலீஸ் இட், திஸ் இஸ் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து இனிஷியலாக வந்து ஐ பாட் இட். இது கூட வந்து நான் எது வாங்கினேன் அப்படின்னு வந்து லீப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். லீப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சர் பேஸ்டு ஒன்று இருக்கும். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அண்ட் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டாவர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியோட வந்த ஒரு விஷயம் அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்குலஸ் ரிஃப்ட். அண்ட் இப்போ வந்து மெட்டாவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மேஜர் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் நசாரே அப்படின்றது தான், விச் இஸ் பேசிக்லி ஒரு கிளாஸஸா இது வந்து கூகுள் கிளாஸஸ்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது கூகுள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. கூகுள் வந்து எப்படி தான் எப்போவுமே வந்து ஒரு 10 ப்ராடக்ட் விடுவாங்க, அதில் வந்து 4 ப்ராடக்ட்டை கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கிற 6 ப்ராடக்ட்டை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து இன்னும் ஜிமெயில், யூடியூப்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. முக்கால்வாசி ப்ராடக்ட் இங்கே கூகுள் பஸ், கூகுள் ஹேங் அவுட்டு, யூ கேன் நேம் இட்ஸ். அவங்க வரிசையாக வந்து ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது விச் தே கீப் டிஸ்கண்டினியூங் ஆஃப்டர் அ இயர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து மைக்ரோசாஃப்ட் கினெக்ட். இதுவும் ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், கினெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட் ஒர்க்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் டெக்னாலஜிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அதர் டெக்னாலஜிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோலோலென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணில் போட்டிருக்கிற இந்த ஹெட்செட் வந்து விச் இஸ் பேசிக்லி ஒரு சூப்பர் இம்போஸ்ட் இமேஜஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டையும் அந்த இமேஜையும் நீங்கள் பார்ப்பீங்க. லெட்ஸ் இந்த லென்ஸ் நீங்கள் கிளாஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என் டேபிள் மேலே ஆப்ஜெக்ட் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் கால்ட் மிக்ஸ்ட் ரியாலிட்டி அப்படின்வாங்க. என்னோட டேபிளையும் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த டேபிள் மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் யூ கேன் ஒர்க் லிட்ரலி. ஸோ அந்தமாரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது, பட் இட்ஸ் ஜஸ்ட் வந்து யூ கேன்ட் ஃபீல் எனி திங். ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் வெரஸ் வந்து இப்போ ஆக்குலஸ் ரிஃப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இதில் நீங்கள் ரியல் வேர்ல்டை பார்ப்பீங்க, இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வேர்ல்டே வர்ச்சுவலாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய டேபிள் இது எதையுமே நான் பார்க்க முடியாது. இந்த ஹெட்செட் வந்து இட் பேசிக்லி கவர்ஸ் எவ்ரி திங். ஸோ எனக்கு இந்த ரியல் வேர்ல்டே தெரியாது, ஐ வில் பி கம்ப்ளீட்லி இன்சைட் த வர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்றது தான் வந்து இதோட கான்செப்ட் இது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து கினெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கினெக்டோட ஹோல் பர்பஸ் வந்து இட் கேப்சர்ஸ் பாயிண்ட் க்ளவுட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. இதுவும் வந்து நான் உங்களுக்கு சிவில் ரிலேட்டட் வீடியோஸில் வந்து ஐ வுட் ஹவ் செட் சம்திங் அபவுட் பாயிண்ட் க்ளவுட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதில் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து கினெக்ட் வந்து இட்ஸ் பேசிக்லி கேமரா, மல்டிபிள் கேமராஸ் இதில் இருக்குது. அண்ட் இட் யூசஸ் லைடர் அப்படின்ற ஒரு சென்சர். இது லைடர்
அப்படின்றது வந்து நீங்கள் வந்து யூ கேன் பை தோஸ் சென்சர்ஸ். அந்த சென்சர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் சென்ஸ் அ பீம். அதில் வந்து இட் கெட்ஸ் XYZ வேல்யூஸ். வேற அந்த பீம் வந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப வருதோ அதோட XYZ வேல்யூஸ் வந்து அது எடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து யூ கேன் சி லைக் ஆப்ஜெக்டோட டெப்த்து அண்ட் இந்த யூசர் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி வால் இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ற டேட்டா எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இதோட பெஸ்ட்டு சினாரியோஸ் எங்கென்னலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், சிவில் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த ரயில் ப்ராஜெக்ட்ஸ், ரோட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சர்வே வந்து இண்டிவிஜுவல் சர்வேஸ் வச்சு டோட்டல் ஸ்டேஷனோ தியோட்லைட்டோ வச்சு சர்வேஸ்லாம் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து ஒரு ட்ரோனை வச்சு லெட்ஸே இப்போ இந்தமாரி ஒரு ட்ரோன் இருக்குது அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு லைடர் கேமரா இருக்கும். ஸோ அந்த லைடர் கேமரா வந்து விச் பேசிக்லி அந்த ரோடு விளையாட்டி போகும். அப்படி போகிறப்ப ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணிவிடும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் க்ளவுட்ஸ் அப்படின்ற டேட்டா வந்து உங்களுக்கு கிடச்சிடும், விச் இஸ் பேசிக்லி லைக் தட். ஸோ அந்த டேட்டா வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் டெரைனை வந்து நீங்கள் மேப் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து கினெக்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. அண்ட் இதே மாதிரி சோனியோடதும் இருக்குது. சோனியோட விஆர் அப்படின்ற ஒரு சோனியோட விஆர் கான்செப்டும் இருக்குது. அண்ட் ஸோ இப்போ இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் கினெக்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாசன்ட் அ மேஜர் ஹிட் அண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கினெக்டும் கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் நோ ஒன் ரியலி யூசஸ் இட். அண்ட் ஸோ அதேமாரி இப்போ ஆக்குலஸ் ரிஃப்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இட்ஸ் நாட் கன்சியூமர் லெவலில் வந்து இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் செல்லிங் டிவைசஸ் அப்படிலாம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஆர் செக்மெண்ட், ஏஆர் செக்மெண்ட்டில் வந்து இட்ஸ் பீன் தேர் ஃபார் ரியலி லாங் டைம். நம்ம ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆப் இருக்குது, விஆர் ஆப் இருக்குது. அண்ட் கேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஐ டோன்ட் திங்க் ஸோ மெனி பீப்புள் வில் ப்ளே விஆர் அண்ட் ஏஆர் கேம்ஸ். ஏன்னா இட்ஸ் லைக் ஒரு பேசிக்காக ஒரு ஃபன் திங். கொஞ்ச நேரம் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப நேரம் அதே திரும்ப பண்ணணும் அப்படின்னா வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் பி யூஸ்ஃபுல். அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இப்போ இதே கம்ப்யூட்டரில் உட்காந்தோ இல்லை வந்து ஒரு மொபைல் கேமை விளையாடுறேன் அப்படின்னா த திங் தட் மூவ்ஸ் இஸ் பேசிக்லி மை ஃபிங்கர்ஸ். என்னோடய ஐபால் மூவ்மெண்ட் ஆகும், என்னோடய ஃபிங்கர்ஸ் மூவ் ஆகும், அவ்வளோதான். வெரஸ் வித் இந்த மாதிரி டிவைசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கையில் வச்சுப்பீங்க இந்த கண்ட்ரோலர்ஸை. ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு மூவ் யுவர் ஹேண்ட். நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸிங் பண்ணுறீங்க இல்லை வந்து கார் ரேஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு மூவ் யுவர் ஹேண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மூவிங் பிகர் மசில்ஸ். ஸோ இந்த பிகர் மசில்ஸ் மூவ் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் பேசிக்லி லைக் ஒரு மோட்டர் மாதிரி தானே. ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஃபீட் எனர்ஜி. ஸோ அது எங்கேருந்து வரும்? ஸோ விச் பேசிக்லி கன்சியூம்ஸ் உங்கள் உடம்புல ஸ்டோராக இருக்கிற எனர்ஜி கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். தென் யூ கெட் ரியலி டயர்ட். அண்ட் கினெக்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் பேசிக்லி கெட்ஸ் ஹேண்ட் சிக்னேச்சர்ஸ், ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வென் யூஆர் மூவிங் யுவர் பிகர் ஆர்ம்ஸ், இந்த பிகர் மசில்ஸ்லாம் நீங்கள் மூவ் பண்ணுறப்ப யூ கெட் டயர்ட் ஸோ ஈஸிலி. அண்ட் இட்ஸ் நாட் கோன் பி a கம்ஃபர்டபுள் திங். நீங்கள் ஒரு மவுஸை வந்து ஒரு கையில் வச்சு நீங்கள் இப்படி சின்னதாக அப்படி நவுத்துறதுக்கும் அண்ட் ஒரு கையே அப்படி நவுத்தி அங்கே போய் மேலே போய் மெனுவை கிளிக் பண்ணு, இங்கே கீழே ஒரு பட்டனை கிளிக் பண்ணு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோன் பி தட் ஈஸி. அண்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ இவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஹோலோலென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஃபோக்கஸ்ட் ஆன் என்டர்பிரைஸ் செக்மெண்ட். ஏன் அப்படின்னா வந்து என்டர்பிரைஸ் செக்மெண்ட்டில் தெர் இஸ் அ பியூர் ரெக்குயர்மெண்ட் ஒன்று இருக்கும். இந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டோன்ட் ஹேவ் டு ஒரி about discomfort. This is part of the job. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன்னா இந்த டைம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் லெட்ஸே இந்த வீடியோவில் இந்த கிளிப்பிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே இந்த டாக்டர் வந்து வில் பி இன் சம் அதர் லொக்கேஷன் அண்ட் ஹீல் பி இன்ஸ்பெக்டிங் திஸ் பர்டிகுலர் திங். அண்ட் லெட்ஸே இது வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், அங்கே வந்து வேலை செய்கிறது வந்து ஒரு ரோபோட்டாக இருக்கும். அண்ட் பட் நீங்கள் வந்து ஒரு ஆக்மெண்ட் ரியாலிட்டியிலோ வர்ச்சுவல் ரியாலிட்டியிலோ நீங்கள் வந்து அந்த நட்ஸை ஸ்க்ரூ பண்ணுறது அன்ஸ்க்ரூ பண்ணுறதெல்லாம் பண்ணிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக ரோபோட் தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இட்ஸ் அ பியூர்லி இண்டஸ்ட்ரியல் திங் அண்ட் பீப்புள் ஹேவ் டு டூ இட் irrespective ஆஃப் ஹவு அந்த டிஸ்கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பீப்புள் டோன்ட் ஹேவ் டு பாதர், தே ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய பியோர் திங் விச் இஸ் பேசிக்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாதா, இதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் அண்ட் வாட் திங்ஸ் பீப்புள் வில் லைக் இட், வாட் பீப்புள் மே நாட் லைக் இட். அண்ட் ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வந்து இதுக்கு பின்னாடி கிரிப்டோ NFTs ஏதாவது இருக்குமா அண்ட் வாட் வில் பி த மெயின் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில் லுக் இன் டு இட். We'll catch up again in another video, guys, and thank you so much and cheers.